Exercise 5.5 second question. A tunnel through a mountain for a 4-lane highway is to have a elliptical opening. This is very important. So, in the question oda shape என்னங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சது elliptical opening. Next, the total width of the highway. The width of the highway அப்படிங்கிறது 16 meter. And the height at the edge of the road must be sufficient for a truck 4 high to clear. So அதனுடைய height வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 high to clear அப்படின்னு கொடுத்துருக்காங்க. If the highest point of the opening is to be 5 meter. So அந்த elliptical opening ஓட highest point அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 15 meter. Sorry 5 meter approximately. How wide must be opening be? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, wide கேட்டிருக்காங்க. எங்க wide? 4 meter ஹைட்ல அதனுடைய wide கேட்டிருக்காங்க. 4 meter ஹைட்ல wide. ஸோ எலிப்டிக்கல் ஓப்பனிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியர். ஸோ படம் இதில் எப்படி போடுறோன்னு பாருங்க. ஸோ இது வந்து y axis கிராஃப் நம்மளுக்கு ஆல்வேஸ் தெரியும். ஸோ இது வந்து x axis. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க, width of the highway வந்து is 16 மீட்டர். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல எலிப்டிக்கல் பார்த்தா போட்டுக்கலாம். இது வந்து செமி எலிப்ஸ், ஃபுல்லாக இருக்காது, செமி எலிப்ஸ். ஸோ இதனுடைய வித்து வந்து அவங்களே 16 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம படத்துக்கு வேண்டி இந்த பக்கம் 8 அந்த பக்கம் 8 எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 8 மீட்டர், இது வந்து நெக்ஸ்ட்டு 8 மீட்டர். ஸோ அந்த மாதிரி நம்மளே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதில் கொடுத்துருப்பாங்க ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஓப்பனிங் ஈஸ் டு பி 5 மீட்டர் அப்ராக்சிமேட்லி. ஸோ இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட் தான். இது இதனுடைய ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து 5 மீட்டர், அவங்களே அது கொடுத்துருக்காங்க 5 மீட்டர். ஸோ அப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஏ அப்படிங்கிறது. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏங்கிற பாயிண்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல நாட் நெசசரி. ஏன்னா நமக்கு பேரபோலாவில் தான் நம்ம பாயிண்ட் வச்சு கண்டுபிடிச்சிட்ருப்போம். இங்கே அது நமக்கு தேவையே இல்லை. ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு த டோட்டல் வித் ஆஃப் த ஹைவே வந்து ஓகே. த ஹைட் அட் த எட்ஜ் ஆஃப் த ரோடு மஸ்ட் பி சஃபிஷியன்ட் ஃபார் எ ட்ரக்கு 4 மீட்டர் ஹைட் டு பி கிளியர். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னென்னாக்கா ஹைட் வந்து 4 மீட்டர். இந்த ஹைட்டு இது வந்து 4 மீட்டர். ஸோ டு பி கிளியர் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு வைடு மஸ்ட் பி ஓப்பனிங், வைடு கேட்குறாங்க. ஸோ வைடு அப்படிங்கிறது இங்கேயும் நம்மளுக்கு என்ன வரும்னாக்கா அதே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் 4 மீட்டர் இருக்கும். இதுவும் 4 மீட்டர். ஸோ இப்போ நம்மளுக்கு வைடு அப்படிங்கிறது இது ஃபுல்லாக இதிலேருந்து. ஸோ இதுதான் நம்மளுக்கு வைடு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஹைட்டு நம்மளுக்கு தெரியும், இந்த வைடு தான் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா, சப்போஸ் பின்னு எடுத்துக்கோங்க இந்த பாயிண்ட்டை. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது, இந்த டிஸ்டன்ஸ் வந்து x1. அடுத்தது ஹைட்டு நம்மளுக்கு தெரியும், இது வந்து y கோஆர்டினேட், அது வந்து 4. ஸோ இப்போ நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னாக்கா வித்து கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இங்கே ஹவு வைடு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. வைடுங்கிறது இந்த q வரைக்கும், இதை வந்து பின்னு வச்சுக்கோங்க, இது க்யூன்னு வச்சுக்கோங்க, PQ. பட் x1ங்கிறது இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான், இதுதான் x1. ஸோ இப்போ நம்ம இந்த சம்மில் என்ன பண்ணுவோம்னாக்கா PQ வித்துக்கு வந்து 2x1 நம்ம போட்டிருப்போம். என்ன காரணம் அப்படின்னா, PQ அப்படிங்கிறது இந்த y ஆக்சிஸ் அப்படிங்கிறது எலிப்டிக்கலில் வந்து சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். சிமெட்ரிக்னா ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணும். அப்போ இதனுடைய லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ x1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா இந்த டோட்டல் வைடுக்கு இந்த x1 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா டோட்டல் வைடு நம்மளுக்கு கிடைச்சிரும். வைடு அப்படிங்கிறது PQ. ஆனால் இங்கே x1 அப்படிங்கிறது இந்த x-ஆக்சிஸ்லேருந்து இதுக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸு. ஓகே, இப்போ இதில் இந்த எலிப்டிக்கலில் நம்மளுக்கு ஸோ இந்த சென்டர்லேருந்து இது வரைக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்மால் a, அது வந்து 8. ஸோ நெக்ஸ்ட்டு இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது இந்த இடத்துல வேணால் பின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதனுடைய ஹைட் வந்து நம்மளுக்கு ஸ்மால் b. ஸோ 5 மீட்டர். ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா, எலிப்டிக்கலோட ஈக்குவேஷன், எலிப்ஸோட ஈக்குவேஷன் எழுதும்போது a² b² நம்மளுக்கு தேவைப்படும், அதுக்காக தான் இது.
இது வந்து என்னன்னாக்கா செமி மேஜர் ஆக்சிஸ், இது ஸ்மால் ஏங்கிறது. இது வந்து செமி மைனர் ஆக்சிஸ் ஸ்மால் பி அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்டிக்கல் பாத் எழுதிடலாம். ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸு. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸுங்கிறது நம்மளுக்கு என்ன வருது? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயருங்கிறது 8 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர், பி ஸ்கொயருங்கிறது 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இது நம்மளுக்கு ஈக்குவேஷன். இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். நம்மளுடைய எய்ம் என்னன்னாக்கா x1 கண்டுபிடிக்கணும். x1 கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஆன்சர் கிடையாது. வைடு அப்படிங்கிறது 2x1ங்கிறது தான் வைடு, PQ, லென்த் ஆஃப் த PQ. சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு P of x1, 4 அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டு லைஸ் ஆன் த எலிப்டிக்கல் பாத். சரி, ஓகே. அப்போ P of பாயிண்ட்டு x1, 4 லைஸ் ஆன் 1, ஈக்குவேஷன் 1. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். எக்ஸுக்கு பதிலாக x1 போடுவோம், ஒய்க்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ x1 ஸ்கொயர் டிவைடட் பை இது 64 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 4 போட்டிங்கனாக்கா 4 ஸ்கொயர் டிவைடட் பை 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இது 16/25 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா x1 ஸ்கொயர் டிவைடட் பை 64 ஈக்குவல் டு 1 மைனஸ் 16/25. ஸோ இதை வந்து 16, 4 ஸ்கொயருங்கிறது 16, 5 ஸ்கொயருங்கிறது 25. ஸோ இங்கே ப்ளஸில் இருக்குது, ரைட் சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா மைனஸ் ஆகிடுது. கிராஸ் மல்டிப்ளிங்கன்னா 25 மைனஸ் 16ங்கிறது 9/25. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளிங்கன்னா 25 மைனஸ் 16ங்கிறது 9/25. ஸோ நமக்கு தேவை x1. அப்போ x1 ஸ்கொயருங்கிறது இது. அப்போ x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 64 இந்த பக்கம் போனால் மல்டிப்ளை பண்ணுவோம். 64 இன்ட்டு 9 டிவைடட் பை 25. ஸோ ஆனால் x1 ஸ்கொயர் இருக்குது. இப்போ நமக்கு வந்து x1 வேணும். இது எல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது பாருங்கள். இது வந்து 8 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர். இங்கே x1 ஸ்கொயர் நம்மளுக்கு இருக்கிறதுனால அப்போ ரூட் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுனாக்கா திஸ் இம்ப்ளைஸ் x1 ஈக்குவல் டு, அப்போ இது 8 ஸ்கொயருங்கிறதுனால 8 இன்ட்டு இது 3 ஸ்கொயருங்கிறதுனால 3 டிவைடட் பை இது 5 ஸ்கொயருங்கிறதுனால 5. ஸோ அப்போ 24 டிவைடட் பை 5ன்னு கிடைக்குது. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கனாக்கா இது எத்தனை டைமு? 4 டைம். ரிமைண்டர் 4 0 சேர்த்திக்கோங்க. அப்போ 8 மீட்டர். அப்போ நமக்கு x1ங்கிறது 4.8 மீட்டர். பட் x1 ஆன்சர் கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறீங்கனாக்கா 4.8 மீட்டரோட நிறுத்திட்டு வந்துடுறீங்க. ஸோ தட் இஸ் நாட் ஆன்சர். ஏன்னா வைடு, ஹவு வைடுன்னு கேட்டிருக்காங்க. வைடுங்கிறது PQ. அப்போ வைடு இதுதான் ஃபைனல் ஆன்சர். வைடு ஈக்குவல் டு PQ. PQங்கிறது என்னன்னாக்கா 2 இன்ட்டு x1. ஏன்னா x1ங்கிறது ஒன்லி இந்த டிஸ்டன்ஸு, பட் PQோட டிஸ்டன்ஸுங்கிறது சிமெட்ரிக் அப்படிங்கிறதுனால 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணும். அப்போ 2 இன்ட்டு 4.8 தட் இஸ் ஈக்குவல் டு 9.6 மீட்டர். அப்போ வைடு நம்மளுக்கு என்ன வருது? 9.6 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வைடு கிடைக்குது. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக இன்னும் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள்.